ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த ஹோம்மேட் குக். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பூண்டு குழம்பு தான் பார்க்க போகிறோம். வாங்க பூண்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? வாங்க வீடியோக்குள்ளே வந்துட்டோம். இப்போ ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம் பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறம் 100 கிராம் அளவுக்கு நான் சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ கொஞ்சம் வதங்கி இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம 100 கிராம் அளவுக்கு பூண்டு சேர்த்துருக்கோம், அதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன், அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வெங்காயம், தக்காளி, பூண்டு இந்த மூணுமே நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான பொருளை ஆட் பண்ணிக்கலாமா? அதுக்கு நம்ம 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 4 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம அதை நல்லா வதக்கி விட்டுருவோம். ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கினா போதும். அதுக்கப்புறம் நான் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சு எடுத்திருக்கேன். அந்த புளி ஊற வச்ச தண்ணியை அதில் நம்ம ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம், கட்டி இல்லாமல். நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டோம் குழம்பு. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 15 நிமிஷம் கொதிக்க வச்சா போதும். அவ்வளோதான். பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு குழம்பு. அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ